இந்த வாரம் என்ன மாதிரியான குட் நியூஸ் உங்களுக்கு வரப்போகுது? ஒரு புதிய தொடக்கம், புதிய வாரம். எல்லாருக்கும் ஏதாவது பியூட்டிஃபுல்லா நடக்கணும். இந்த வாரம் கண்டிப்பா நம்ம சாதிச்சிரணும். வி ஹேவ் டு அச்சீவ் திஸ் அப்படின்னு ஒரு சின்ன கோல் இருக்கும் இல்லையா? என்ன மாதிரியான குட் நியூஸ் அதை சார்ந்து வரப்போகுது? பார்த்துடலாம். அதுக்கு தான் ரொம்ப அழகான ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் நம்ம டேரோ அண்ட் ஆர் ஏஞ்சல் மெசேஜஸ். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய குட் நியூஸ் மெசேஜை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான குட் நியூஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க இன்னையோட ரீடிங்ல இருந்து? அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல குட் நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு ரீடிங்குள்ள போலாம். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா பேஜ் Tarot 6 Sense இதையும் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் ரொம்ப சர்ப்ரைஸா ஒரு கான்டெஸ்ட் வரப்போகுது. அதுல 10 பேருக்கு ஃப்ரீ ரீடிங் பண்ண போறேன். ஸோ வாங்க ஜாயின் பண்ணுங்க. ரூல்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. எனி டைம் இது ஃபிளாஷ் ஆகும். அந்த லிமிட்டேஷன் சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ நேரத்துக்குள்ள எனக்கு இவ்வளோ மெசேஜஸ் வந்தா ஆகணும், அப்பதான் நான் உங்களை கன்சிடர் பண்ணுவேன். ஸோ கீப் ஆன் த வாட்ச் அவுட். எனி டைம் இந்த வாரம் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள இந்த மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ராபப்ளி இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ப்ராபப்ளி அந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். ரைட். ஸோ இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன ஃபர்ஸ்ட் மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாமா உங்களுக்கு? கீப் யோர் மைண்ட் ஓப்பன். இல்லை, நம்ம 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுப்போம். கியூமுலேட்டிவ் மெசேஜ் வேண்டாம். ஓகே, 2 செட் ஆஃப் கார்டு எடுப்போம். உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். நீங்க அதுக்குள்ள பிளான் பண்ணி வைங்க. எப்பவுமே 1 சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா 2 எடுங்க இந்த தடவை. எப்பவுமே 2 எடுக்கிறீங்கன்னா 1 சூஸ் பண்ணுங்க. நேற்று நீங்க வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்களா? அதுல வந்து 1 to 10 ஒரு நம்பர் சூஸ் பண்ணிட்டு வீக்லி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே, இது செட் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் மெசேஜ். ரெண்டாவது மெசேஜ் என்னவா இருக்கும்? அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிங்க, எந்த நம்பர் உங்களுக்கு வேணும். டோன்ட் கோ பை எப்பவுமே நான் 1 தான் சூஸ் பண்ணுவேன், ஸோ நான் 1 எடுத்தேன். இல்லை எப்பவுமே நான் 2 தான் சூஸ் பண்ணேன், அதனால 2 எடுத்தேன். டோன்ட் திங்க் லைக் தட். ஓகே, செட் 1 செட் 2 சூஸ் பண்ணிட்டீங்களா? என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துடலாமா? ஆர் யூ ரெடி டு கோ? ஐ எம் ரெடி டு மீட் யூ ஆன் த அதர் சைட் ஆஃப் த ரீடிங். வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ஹாய், நீங்க செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரியான ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will go ahead with our tarot reading and spiritual guidance. Okay, so are you ready? Okay, பார்த்துடலாமா? I am ready. Good news அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இம்ப்ரூவிங் ஹெல்த். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? எவ்வளவு அழகான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஆரோக்கியம். இந்த ஹெல்த் அப்படின்றது உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது. உங்க மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையுமே சாரும். இமோஷனல் ஹெல்த் எல்லாமே இந்த வாரம் பேலன்ஸ்டா இருக்க போகுது அப்படின்றத நீங்க நம்பலாம். அதற்கான ஒரு ஏஞ்சலிக் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ப்ராபப்ளி ஆர்க்ஏஞ்சல் ரெஃபேல், அவர் தான் வந்து ஏஞ்சல்ஸ், ஆர்க்ஏஞ்சல்ஸ்லயே மருத்துவர் அப்படின்னு நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு ஏஞ்சல், ஒரு ஆர்க்ஏஞ்சல். அவர் வழியா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பா இந்த வாரம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை தாண்டி என்ன இருக்கு சொல்லுங்க? முதல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. நம்ம முன்னாடி எவ்வளோ சாப்பாடு வச்சாலும் சரி, நம்மளால எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி நம்ம உடல் நலம் நல்லா இருந்தாதான் அந்த சாப்பாடை கூட நம்மளால ரிலிஷ் பண்ணி சாப்பிட முடியும். இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் வந்ததற்கே நீங்க மனசார நன்றி சொல்லணும். பியூட்டிஃபுல் மெசேஜ் ஃபார் யூ. அப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருதுன்னா உங்க உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு சில டிஸ்டர்பன்சஸ்லாம் அது அப்படியே மெதுவா அப்படியே கிராஜுவலா அப்படியே தள்ளி தள்ளி போனாதானே ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களை ரொம்ப பாதர் பண்ணிக்கிட்டு உங்களை ஹர்ட் பண்ண ஒரு விஷயம் இந்த வாரம் உங்களை விட்டு போக போகுது. ப்ராபப்ளி யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் இட். அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம். இல்லை நீங்களே சரி இது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஐ காட் த மூன் கார்டு. பேசிக்கிட்டே இருக்கோம், மூன் கார்டு வருது. எஸ். ஸோ சில விஷயங்களுக்கு நம்ம தீர்வு தேடுவோம். அந்த தீர்வு தேடுற ப்ராசஸ்ல நம்ம வெற்றியும் அடையலாம், இல்லை இன்னும் கன்ஃபியூஸும் ஆகலாம். உங்க மூன் கார்டு வந்தோடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, நேற்று பௌர்ணமி. ஸோ நிறைய எனர்ஜிஸ், நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு உங்களுக்கு பதில் இந்த வாரம் கண்டிப்பா கிடைக்க போகுது. பட் என்னன்னா, அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுதான் இதுக்கான பதில்னு சொல்லிட்டு நீங்க அதை லெட் கோ பண்ணிடணும். திருப்பி வை, ஏன் ஏன் ஏன்னு திருப்பி திருப்பி நம்ம கேட்டுட்டே இருந்தா திருப்பி திருப்பி நீங்க அதே பாக்ஸ்குள்ளேயே தான் இருப்பீங்க, பாக்ஸ் ஆஃப் திங்கிங்குள்ளேயே தான் இருப்பீங்க.
you have to come out. Slowly you have to come out so that you find better answers, better solutions, and அந்த சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கணும் அப்படின்றத நீங்க கவனிக்கலாம். ஆல்சோ இந்த வாரம் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் இந்த பிரபஞ்சம் உங்க கனவுகள் வழியா கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் நான் எப்பவுமே ஐ ஃபோக்கஸ் ஆன் ட்ரீம் ஜேர்னலிங். எல்லா கேள்விகளுக்கான பதிலுமே நமக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வழியாவே வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சாத்தியம் இல்லை இல்லையா? ப்ராபப்ளி நீங்க கேட்குற ஒரு பாட்டுல இருக்கலாம், கேட்குற நியூஸ்ல இருக்கலாம், ஒரு சீரியல்ல இருக்கலாம், இல்ல படிக்கிற ஒரு விஷயத்துல இருக்கலாம், கனவுகள்ல இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சூயிங் மிஷின் தைக்கிற மிஷின் கண்டுபிடிச்சவர் கூட அது கனவுல வந்ததுக்கு அப்புறம் தான் அதை இன்னும் தெளிவா அவர்னால அந்த இப்படிதான் அந்த டிசைன் இருக்கும் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதான். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் இருக்கிறத இந்த வாரம் நீங்க உணர்வீங்க. திருப்பி திருப்பி ஏன்னு கேட்டுட்டு இருக்காம ஒரு பதில் கிடைச்சிருச்சா, ஓகே இனிமே இது நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க ஆரோக்கியம் இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, கார்டு அப்படியே வருது, 6 of Wands, பியூட்டிஃபுல். இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ். அதாவது திருப்பி வைன்னு கேட்டுட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போகாம, சரி இதுதான் என்னுடைய பதில், இங்க இருந்து I'm going to start fresh again அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா things are going to work better for you. And also 6 of Wands, தனியா ஒரு விஷயத்த பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட கூட்டு முயற்சி, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பிடிச்சவங்க, தெரிஞ்சவங்க, நீங்க நம்புறவங்க ராதர் அவங்களோட சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும் போது கண்டிப்பா that team effort will bring lot of success for you. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஏஞ்சல், இங்கேயும் ஒரு ஏஞ்சல், அண்ட் இவங்க கையிலயுமே மூன் தான் இருக்கு. உங்களுக்கு மூன் கார்டு வந்திருக்கு. எப்படி கார்ட்ஸ் சிங்க் ஆகுது பாக்குறீங்களா? see how they are balancing each other. மூன் கார்ட்ஸ் வந்திருக்கு, ஏஞ்சல் கார்ட்ஸும் இருக்கு, மூனோட சைக்கிளும் இந்த கார்டுல இருக்கு. I think this is the most beautiful card that I have done so far. நிறைய பண்றோம், பட் சில கார்ட்ஸ் வந்து அப்படியே நமக்கு அப்படியே இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு நம்மளே திரும்பி பார்க்க வைக்கும். ரொம்ப அழகான 6 of Wands. இந்த வாரம் உங்களுக்கு வந்து உங்களோட தாட் ப்ராசஸே கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும். ஏன்னா நீங்க தனியா ஒரு விஷயம் பண்ணும்போது சரி இதை நாளைக்கு பண்ணலாம் அப்படி விட்டுருவோம். பட் உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் உங்க கூட சேர்ந்து ஒருத்தவங்க டிராவல் ஆகும்போது அவங்களோட புஷ் அண்ட் புல்லுக்கு நீங்களும் போகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ தனியா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறத விட இந்த வாரம் டீமா சேர்ந்து இல்ல யாராவது ஒருத்தரோட பார்ட்னர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் பவர்ஃபுல் ஃபார் யூ. பட் திருப்பியும் சொல்றேன், நடக்குமா நடக்காதா, அந்த ஒரு அது ஃபியர்னு சொல்றதா இல்ல ட்ரஸ்ட் இல்ல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றதா, அந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த வாரம் கொண்டு வராதீங்க. இதை விட குட் நியூஸ் உங்களுக்கு என்னங்க வேணும், குட் நியூஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. 6 of Pentacles, எவ்வளோ 6 வருது பாருங்க. டூ மச் ஆஃப் பாண்டிங், ஏதோ ஒரு பாண்டிங் பத்தி உங்க கார்டுல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எந்த பாண்டிங் பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா 6 is a number of bonding, family and all that. ஸோ நீங்க எந்த பாண்டிங்கை பத்தி யோசிச்சுட்டு அது உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருந்தா தள்ளி வச்சிருங்க. இல்ல அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கீப் இட் வித் யூ, இட் வில் ஹெல்ப் யூ க்ரோ. அண்ட் யார்கிட்ட நம்ம பணத்தை கொடுக்குறோம், பணம் ஒரு எனர்ஜி, யார்கிட்ட நம்ம பணத்தை கொடுக்குறோம் அப்படின்றதுல நிறைய கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஐ ரியலி ஹாவ் டு டெல் யூ, நீங்க வாங்குற ரெசிப்ட்ஸ், பில்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க, ப்ராப்ளி இந்த வீக்கெண்ட் வரைக்கும். அண்ட் எங்கெல்லாம் உங்களால முடிந்தோ சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ட்ரை டு மேக் லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். அது தங்கமா இருக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க ஒரு டரோ வீடியோல நான் சொல்லியிருந்தேன் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. உடனே ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் இவ்வளோ நகை வாங்கிட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை வந்து நான் பின் கூட பண்ணியிருந்தேன். அது எந்த வீடியோன்னு நான் மறந்துட்டேன். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்மளால ஒரு விஷயம் சேர்க்க முடிஞ்சு அது ஒரு பொருளா நம்ம பார்க்கும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி. அந்த ஒரு வளர்ச்சி இந்த வாரம் உங்ககிட்ட இருக்கு. யூஸ் யுவர் மணி வைஸ்லி. பணத்தை ரொம்ப கிளியரா செலவழிங்க. எதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கணும்னு, எஸ் என்ஜாய்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும், பட் சேர்த்து வைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அந்த என்ஜாய்மெண்ட் அமௌண்ட்டை விட ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி இந்த வாரம் ரொம்ப அழகா அகேன் ஃபேமிலி ஓரியன்டா தாங்க இந்த வாரம் நான் பாக்குறேன். உங்களுடைய ரூட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கரா இருக்கோ, அதான் சொல்லுவோம்ல, அந்த சீட் நீ எந்த விதையை விதைக்கிறியோ அந்த விதை எவ்வளோ அழகா இருக்கோ அவ்வளோ அழகான ஒரு மலர் உனக்கு வரும்.
அதே நீங்க வந்து ஒரு இன்ஃபெக்டட் பழுதடைஞ்ச ஒரு சீடை வந்து நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த அதுல இருந்து வரக்கூடிய அந்த இலைகளோ அந்த மலரோ அந்த பழங்களோ எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஸோ இந்த வாரம் இட் இஸ் மோர் அபவுட் யூ அண்ட் தேன் ஆஃப் அதர்ஸ். ஸோ உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த வாரம். ஸோ எல்லாமே அழகா உங்களுக்கு மாறப்போகுது அப்படின்றதுல இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தான் ராஜா. அசைக்க முடியாது, உங்களை எதுலயுமே அசைக்க முடியாது. நிறைய இமோஷன்ஸை தாண்டி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இந்த பொசிஷன் உங்களுடைய பொசிஷன். இதை யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களை ஒருத்தவங்க அப்ரிசியேட் பண்றாங்கன்னா அதை மனசார எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, நோ நோ நோ. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சூப்பர் ரிவார்ட் அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது. அதை வந்து நீங்க மனசார எடுத்துக்கோங்க. பிகாஸ் யூ ஹேவ் ஒர்க்ட் வெரி வெரி ஹார்ட் ஃபார் இட். நிறைய விஷயத்துக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. பட் ஃபோக்கஸ்டான ஹார்ட் ஒர்க் போடுறீங்களா அதை யோசிச்சுக்கோங்க. அண்ட் லாஜிக்கல் திங்கிங் இந்த வாரம். இமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஏன்னா இங்க நிறைய ஃபேமிலி உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். குடும்பம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் இமோஷனலா அந்த ஒரு எனர்ஜியை டேப் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. பட் இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப லாஜிக்கலான முடிவெடுங்க. சில நேரம் நம்ம ஃபேமிலியில கூட ஏதாவது தப்பான ஒரு விஷயம் இருந்தா கூட இது தப்பு அப்படின்றத வாயை திறந்து பேசுனீங்கன்னா இந்த லாஜிக்காலிட்டி இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்திருக்க கார்ட் கிங் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். ஸோ ஹீஸ் த பெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஐ நோ இட் ஆல். எனக்கு எல்லாமே தெரியும், நான் கிளியரா ஹேண்டில் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு நிறைய இமோஷனல் டர்மாயில நீங்க ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிமே அந்த சைடை கொஞ்சம் புட் இட் டு ரெஸ்ட். உங்களுடைய லாஜிக்கல் சைடை ஹேண்டில் பண்ணுங்க. இன்ட்யூஷன்ஸ் ரொம்ப அழகா உங்களுக்கு இந்த வாரம் அமைய போகுது. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப இன்ட்யூட்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல இன்ட்யூட்டிவ்னஸ் உங்களுக்கு இருக்கு. பட் அதான் அந்த இமோஷனல் கோஷன்ட் வரும்போது நம்ம அந்த இன்ட்யூட்டிவ்னஸ், அந்த கட் ஃபீல் சொல்றோம்ல, உள்ளுணர்வு, அதை அப்படியே தூங்க விட்டுருவோம். இந்த வாரம் அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? இன்டென்ஷன். கீப் யுவர் இன்டென்ஷன்ஸ் ரைட். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் தான் இந்த கார்ட்ஸ். நீங்க இங்க வரணும், ஒரு ராஜாவா இருக்கணும், நீங்க சாதிக்கணும், இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய இன்டென்ஷன், நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கிளியரா இருக்கணும். அதுலயே ஃபண்டமெண்டல்ஸ்லயே நமக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம இது ஆக முடியாது. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி த பாஸ், இஃப் யூ வாண்ட் டு பி எவ்ரிதிங், உங்க இன்டென்ஷன்ஸை ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான குட் நியூஸ். எப்படி இருந்தது? டிட் இட் ரெசனேட் வித் யூ? கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லாட் ஆஃப் குட் நியூஸ் கமிங் டு யூ பியாண்ட் திஸ். அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. 10 பேருக்கு நான் வந்து ஃப்ரீ ரீடிங் பண்ண போறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மிக விரைவில் வரும். ஸோ கீப் ஆன் த வாட்ச் அவுட். முதல்ல வர ஒரு 10 பேரோ சம்திங் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வர மெசேஜஸ்க்கு மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ I will see you there. Okay, thank you and bye from Aaron. As always, keep smiling. Hi and hello. நீங்க செட் டு கார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் என்ன குட் நியூஸ் நமக்கு கிடைக்க போகுது? குட் நியூஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு கிளைம் த குட் நியூஸ். ஓகே, ஸோ அஃபார்ம் பண்ணுங்க குட் நியூஸ். என்ன மாதிரியான குட் நியூஸ் நமக்கு கிடைக்க போகுது பார்த்துடலாமா? Are you ready? I'm ready. குட் நியூஸ்ன்னு எனக்கு டைப் பண்ணுங்க. ட்ரஸ்ட். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம, இதுவும் நம்ம, இதுவும் நம்ம தான். ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் ஹையர் செல்ஃப். உங்களுடைய ஆழ் மனது, உங்களுடைய அந்த கட் ஃபீல், உள்ளுணர்வுன்னு சொல்றோம் இல்லையா, ஜஸ்ட் இந்த வாரம் முழுக்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவர்களை விட இந்த வாரம் உங்களை நீங்க நம்புறீங்களோ, உங்களை அப்படின்றது உங்களுடைய இமோஷன்ஸ் இல்லை, கான்சியஸ் ரீசனிங் நான் சொல்லலை, அந்த கட் ஃபீல். திடீர்னு நமக்கு ஒரு இதை பண்ணலாம், இது வேண்டாம் அப்படின்னு நமக்கு தோணும்ல, அதை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்த வாரம் இதை விட குட் நியூஸ் நமக்கு என்ன வேணும்ல? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வேலையை அவங்க செஞ்சிருவாங்கன்னு நான் நம்புறேன், இந்த வேலையை இவங்க கிட்ட கொடுத்துருக்கேன், இவங்க ரெஸ்பான்சிபிளா பண்ணுவாங்க, இப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். பட் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றது வந்து நமக்கு நிறைய நேரம் தெரியாம போயிடும். திஸ் இஸ் த கார்ட் தட் யூ ஹாவ் டு கீப் ஃபார் திஸ் கம்ப்ளீட் வீக். நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை யார் மேல? உங்க மேல மட்டும். அதுக்குன்னு மற்றவங்களை நம்பக்கூடாதுன்னு இல்லை, மற்றவர்கள் திறமை மேல வச்சிருக்க நம்பிக்கை விட உங்க திறமை மேல நீங்க நிறைய நம்பிக்கை வைக்கணும். எவ்வளோ ஒரு அழகான ஒரு மெசேஜ் இந்த ஒரு சின்ன கார்டில். ஸோ இந்த வாரம் இயற்கை, ப்ராபப்ளி உங்களுக்கு கார்டனிங் ரொம்ப பிடிச்சா கார்டனிங் பண்ணுங்க. உங்களுக்கு பீச்சில் நடக்க பிடிச்சா இயற்கையோட எப்படியெல்லாம் உங்களை ஒன்றிணைக்கணுமோ அதெல்லாம் செஞ்சு பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு அது ரொம்ப நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும்.
நிறைய green இந்த வாரம் பயன்படுத்துங்க. யூஸ் a lot of green because green is supposed to increase your intuition. ஓகே, அது ஒரு நல்ல ஒரு வைப்ரண்டான ஒரு கலர்னு கூட சொல்லலாம். ஓகே, the Tower card. So probably you had a very dark past. அந்த பாஸ்ட்டை வந்து எப்படி டீல் பண்றதுன்னே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். சில பேர் யோசிப்பாங்கல்ல, நான் எப்படி அதை டீல் பண்ணனே எனக்கு தெரியல. இட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையிலேயே ரொம்ப கடினமான ஒரு பாஸ்ட் எனக்கு இருந்திருக்கு. அந்த பாஸ்ட்டை நான் எப்படி தாண்டி வந்தேனே சொல்ல மாட்டாங்க, சொல்லவே எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரியான ஒரு பாஸ்ட் உங்களுக்கும் இருந்திருக்கலாம். அதை நீங்க எப்படி தாண்டி வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியல. பட் யூ ஆர் ஹியர் டுடே. நீங்க அதை தாண்டி வந்திருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாஸ்ட்டை விட்டு அப்போ உங்க மேல இன்னும் எவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. எப்பேற்பட்ட சம்பவங்கள். அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம், ரொம்ப வருத்தம் கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கலாம், நீங்க அழுதுருக்கலாம், வெளியில சொல்ல முடியாம தவிச்சிருக்கலாம், ஒரு கனெக்டே உங்க கூடயே ஒரு கனெக்ட் இல்லாம இதை எப்படி டீல் பண்றதுன்னு யோசிச்சிருக்கலாம், ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருக்கலாம், ரொம்ப எம்பாரஸ்ட், ரொம்ப ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணியிருக்கலாம். எல்லாம் கலந்த இமோஷன்ஸை ஒரே நேரத்துல கூட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஏதோ ஒரு நம்பிக்கை, இல்ல எப்படி இது நடந்ததுன்னே தெரியல, பட் மிராக்குலஸா நான் இந்த விஷயத்தை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு பாஸ்ட்ல நடந்திருக்க கூடும். உங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு சேஃப்டியே இருந்திருக்காது, நிறைய பயங்கள் இருந்திருக்கும். யாரை எலிமினேட் பண்றது நம்ம வாழ்க்கையில இருந்து, யாரை வச்சுக்கிறது, நிறைய கொஸ்டின்ஸ் உங்க மனசுக்குள்ள இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இன்னும் ஏதோ ஒரு நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை தொடங்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க. அதுக்காக பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மை சைட் டு யூ. அது எல்லாம் எதற்காக, எதனால சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க நம்பிக்கையால. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு நேரத்துல ஒரு பெண் உங்களுக்கு ரொம்பவே உதவி இருப்பாங்க. அவர்களுக்கு என்னைக்குமே நீங்க இன்டெக்டட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பா அவங்களுக்கு எப்பெல்லாம் உதவி தேவையோ அந்த நேரத்துலலாம் நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறது இன்னும் நிறைய அபண்டன்ஸை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். கண்டிப்பா ஷீ இஸ் பீன் வித் யூ த்ரூ அவுட். அவர்களுக்கு உங்களால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஷீ குட் பி யுவர் மென்டர், உங்க கோச்சா இருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். பட் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்துல அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ரொம்ப சைலண்டா அவங்க வந்து உங்களோட பிரச்சனையே என்னன்றது அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். பட் அவங்க உங்களை சுத்தி இருக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட், நம்ம பிரச்சனையே அவங்களுக்கு தெரியாது, பட் ஏதோ ஒரு வழியில நமக்கு உதவுறாங்களே அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அவங்களை என்னைக்குமே விட்டுறாதீங்க, அவங்களுக்கு எப்பவுமே நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆல்சோ உங்க இன்கம், உங்களுடைய வரவு, ஓகே, அந்த பண வரவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் எப்படியெல்லாம் அந்த பண வரவை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வாரம் நீங்க யோசிக்கும் பொழுது ப்ராக்டிக்கலான முடிவுகள், ப்ராக்டிக்கலான டெசிஷன்ஸை உங்களால எடுக்க முடியும். அண்ட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையலாம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு இந்த வாரம் நீங்க நினைச்சிட்டீங்க, உங்க மனசுல இருக்கு, அதை எப்படியாவது நீங்க அச்சீவ் பண்ணணும்ன்றனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்களே பண்ணுவீங்க. யாருமே உங்களை வந்து ரிப்பீட்டடா இதை பண்ண அதை பண்ணு நாங்க பயங்கரமா. அதே மாதிரி கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், பணம். இந்த வாரம் நீங்க எதிர்பார்த்த பணம் ஏதோ ஒரு வகையில இருந்து உங்களுக்கு கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஹலோ இதுதான் நான் அப்படின்னு உங்களை வந்து அப்படி நின்று மற்றவங்க திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையக்கூடும். ஓகே, அண்ட் நீங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சேவிங் பண்ணிட்டீங்களா அப்படின்னு யோசிக்க. உங்க ஹெல்த், நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். உங்களுடைய டீப்பஸ்ட் இன்செக்யூரிட்டிஸை குவெஸ்டன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எதை கண்டா ரொம்ப ரொம்ப பயம், அதை கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இது எனக்கு ஏன் பயம், கேள்விகள் கேட்கக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது. பணத்தை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. மற்றவர்களை நம்புறதை விட தான் சொல்றேன்ல, எல்லாத்துலயுமே இந்த தடவை நீங்க உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களை மட்டும்தான் நம்பணும். அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், வாண்டே ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு வெல்கமிங்கான எனர்ஜி. அதுல ஏஸ் கார்டு. ஸோ எனக்கு எந்த ஒரு அடுத்த சிந்தனையும் இல்லை,
இந்த இந்த வாரம் நீங்க உங்களை மட்டும் நம்புனீங்கன்னா நிறைய குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. உங்க பணத்துல மட்டும் நல்ல கவனம் இருக்கட்டும். கீப் ஆன் த லுக் அவுட். கவனிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குது, யார் வரா, யார் போறா, என்ன பண்றாங்க. நல்ல கவனம். உங்க பணத்தை உங்க வேலையை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க. அண்ட் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா த மூன் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, த கிங் எனர்ஜி, ஸ்ட்ராங் எனர்ஜி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்றத நான் கவனிக்கிறேன். இட் இஸ் வெரி நைஸ், வெரி நைஸ். நல்ல ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி இந்த வாரம். உண்மை. When everything is done as an offering, even the act of speaking, you get shown when you talk and when to be silent. அதாவது எப்போ பேசணும், எப்போ சைலண்டா இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அதற்கு இதுதான் பயனுள்ளதா இருக்கும். ட்ரஸ்ட். எங்க சைலண்டா இருக்கணும், எங்க சைலண்டா இருக்கக்கூடாது, சைலண்டா இருக்கிற இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், வார்த்தைகள் பயன்படுத்துற இடத்துல என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும், அதுவும் இந்த வாரம் கவனத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வாரமா இருக்க போகுது. பாஸ்ட நினைச்சு கவலைப்படாதீங்க. ஸ்பீக் யோர் ஹார்ட் அவுட். மனசுல இருக்கிறத ரொம்ப தெளிவா கிளியரா பேசுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கக்கூடும். வென் யூ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை எப்போ நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ எல்லாமே சூப்பரா நடக்க போகுது. குட் நியூஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு உண்மை அப்படின்னு ட்ரூத் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான கான்டெஸ்ட் நடக்க போகுது. அதுல 10 பேருக்கு நான் ஃப்ரீ ரீடிங் பண்ண போறேன். அந்த கான்டெஸ்டோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் தான் வரும். ஸோ எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே இந்த வாரம் கீப் ஆன் த வாட்ச் அவுட். டக்குன்னு மெசேஜ் வரும். ஃபர்ஸ்டோ அது எப்படின்றத நான் அப்புறமா டிசைட் பண்றேன். ஸோ பி ரெடி. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அந்த லிங்கை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.